அட நத்தாஷா, எப்படி இருக்க? அதோட லேட் நைட் நீ எங்க இருந்து வர? அது என் ஃப்ரெண்டோட வீட்டுக்கு போயிருந்தேன். பர்த்டே பார்ட்டி இருந்தது, அதான். ஓகே. என்னாச்சு? எல்லாம் ஓகே தானே? உனக்கு உடம்பு நல்லா இருக்குல்ல? ஆ நான் நல்லா தான் இருக்கேன். நான் கொஞ்சம் டயர்டாக இருக்கேன். ஓகே, சரி வா, நீ மேலே போய் நல்லா தூங்கு. எனக்கு கேபும் வந்துருச்சு. நாளைக்கு மதியானம் வந்து பார்க்குறேன், சரியா? குட் நைட். குட் நைட். என்ன இது? கரண்ட் போயிடுச்சா? யாரது? யாரங்க? வணக்கம் சார். தேங்க்யூ சார். மேடம், முட்டைக்காரன். நட்டாஷா மேம், முட்டை கொண்டு வந்திருக்கேன். நட்டாஷா மேடம். டெய்லி மேடம் கரெக்டாக கதவு திறப்பாங்க. இன்னைக்கு என்னாச்சு? நட்டாஷா மேடம். மேடம் தூங்குறாங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் வரலாம். ரத்தமா? இது என்ன, 2 கதவும் திறந்திருக்கு? நட்டாஷா மேடம். மேடம் வீட்ல இருக்கீங்களா? நட்டாஷா மேடம். டேய் ராகேஷ்,
சீக்கிரம் வந்துட்டியே, உடம்பு பரவாயில்லையா? இல்லப்பா, அது எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. அதான் வீட்டுக்கு சீக்கிரம் போறேன். என்னாச்சு, மழையில நனைஞ்சிட்டியா? இல்ல இல்ல இல்ல, அது வந்து நான் இன்னைக்கு என்னடா ஆச்சு உனக்கு? மேல இருந்து கீழே வரைக்கும் அப்படியே வேர்த்து இருக்கு. என்னடா பேய் பிசாசு ஏதாவது பாத்தியா? இப்படி நனைஞ்சிருக்கியே. இல்ல, அது வந்து உடம்பு சரியில்லை. அதான் வீட்டுக்கு போயிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க போறேன். அதெல்லாம் இருக்கட்டும், உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும்டா. பேசுறேன், என்ன விடு. சாரி ஆண்டி. ஏய் நில்லு. என்ன ஆன்ட்டி நான் கூப்பிட்டேன்? நான் சரியா கவனிக்கல, என்ன போக விடு. ஒரு நிமிஷம் நில்லு. ஏன் உடம்புல உதறுது? உனக்கு என்ன ஆச்சு? அப்புறம் இன்னைக்கு எப்படி சீக்கிரமா வந்துட்ட? ஒழுங்கு மரியாதையா மறைக்காம சொல்லு. நீ தப்பான காரியம் எதுவும் பண்ணலையே. உண்மையை சொல்லலன்னா உனக்கு என்னாச்சு? பைத்தியம் மாதிரி பேசுற. எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, நான் வீட்டில் போய் ரெஸ்ட் எடுக்க போறேன், அவ்வளவுதான். நீ கொஞ்சம் வழி விடு. இரு 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 இரு. என்னவோ தப்பு நடக்குது. நீ இப்படிலாம் பண்ணவே மாட்ட. உனக்கு என்ன ஆச்சு சொல்லு. உன் கால்ல ரத்தம் வருது. என்ன ஆச்சு? சொல்லு, ஒழுங்கா காட்டு. என் காலை விடு. அதான் ஒண்ணும் ஆகலன்னு சொல்றேன். உனக்கு சின்னதா அடிபட்டு இருக்கு. வீட்ல போய் ரெஸ்ட் எடுக்கலாம்னு இருக்கேன். எனக்கு வழி விடு, நான் வீட்டுக்கு போகணும். நான் போகணும். என்கிட்ட போய் சொல்றான். நீ யாரு? நான் யாரா? இது நீ தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா நீ யாருன்னு எனக்கு தெரியும். ஃபேனு கீழே நில்லு. இந்தா தண்ணியை குடி. நான் அந்த வீட்டுக்கு போகும்போதே அந்த ஆள் இறந்து கிடந்தாரு. நான் தெரியாம அந்த வீட்டுக்குள்ள போயிட்டேன். நான் எதுவுமே பண்ணல. ப்ளீஸ் என்ன மன்னிச்சிடுங்க, ப்ளீஸ். உன் பேச்சை யாருதான் நம்ப போறாங்க? உன் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் எல்லாம் அங்கதான் இருக்கு. நீ அங்க இருந்ததுக்கான ஆதாரங்களை நீயே அங்க விட்டுட்டு வந்திருக்க. அந்த வீட்டில் இருந்து பொருட்கள் திருடு போயிருக்கு. கரெக்டாக சிஐடி வரும்போது எல்லா பொருட்களும் உன்கிட்ட இருந்து மட்டும்தான் கிடைக்கும். இந்த விஷயங்களை இப்பவே உன்கிட்ட நான் சொல்லி வைக்கிறேன். ஐயோ, நான் எதுவும் பண்ணல. ப்ளீஸ் என்ன மன்னிச்சிடுங்க. நான் ஒரு ஏழை பையன். முட்டை பிரெட் வித்து உழைச்சு சம்பாதிக்கிறேன். என்ன எதுக்காக இதுல மாட்டி விடுறீங்க? நான் உங்களுக்கு என்ன கெடுதல் பண்ணேன்? நம்ம 2 பேருக்கு எந்த விரோதமும் கிடையாது. ப்ளீஸ் என்ன விட்டுடுங்கள. நீ என்னுடைய நண்பன்டா. நீ எதிரின்னு சொன்னா இத பாரு, இந்த பிரச்சனையில இருந்து வெளியே வர ஆசைப்பட்டனா நீ எனக்காக ஒரு வேலையை செய்யணும். வேலையா? செருப்போட அடையாளம் இருக்கு பாஸ். நீங்க யாராவது பார்த்துருக்கீங்களா? கொஞ்சம் நல்லா பாருங்க. சரி, இந்த வீட்டில் வேற யாரெல்லாம் இருக்காங்க? சார், நத்தாஷா, அவளோட ஹஸ்பண்ட் சமீர். ஆமா, இவங்க 2 பேர் தான் இங்க தங்குறாங்க. சரி, எனக்கு ஒன்று சொல்லுங்க. நீங்க சமீரையும் நட்டாஷாவையும் கடைசியா எப்போ பார்த்தீங்க? நீங்க யாராவது பார்த்தீங்களா? சார், சமீர் எப்பவுமே வேலை விஷயமா அவுட் ஆஃப் ஸ்டேஷன் போயிடுவாரு. அதோட
நான் நத்தாஷாவை நேற்று நைட்டு தான் பார்த்தேன். கிட்டத்தட்ட 2 மணி இருக்கும். ஒரு மாதிரி டென்ஷனாவே இருந்தா. ராத்திரி 2 மணிக்கா? அப்படியா? சார், இந்த பில்டிங்லாம் புதுசா கட்டப்பட்டிருக்கு. நிறைய ஃபிளாட்ஸ் வந்து காலியா தான் இருக்கு. 5th ஃப்ளோர்ல இந்த ஃபிளாட்டை விட்டா மற்றது எல்லாமே காலியா தான் இருக்கு. இந்த பில்டிங்ல சிசிடிவி கேமரா பார்த்தனே, அதெல்லாம் ஒர்க் பண்ணுதா? இல்ல, இன்னும் ஒர்க் பண்ணல. இன்னும் ஏதோ வயரிங் வேலை பாக்கி இருக்கான். அப்படியா? அது இருக்கட்டும், நீங்க 4th ஃப்ளோர்ல இருக்கீங்க, அதாவது இந்த ஃப்ளோருக்கு கீழே. ஆமா சார். அப்ப ஏதாவது சத்தம் கேட்டிருக்கணும்ல? என்ன இங்க ஒரு கொலை நடந்திருக்கு? சார், எனக்கு நேற்று கொஞ்சம் உடம்பு சரியில்லாதனால சீக்கிரம் தூங்கிட்டேன். அதனால தான் ஏதாவது சத்தம் வந்திருந்தாலும் எனக்கு கேட்டிருக்காது. மூடி இருக்கிற ஃப்ளாட்டுக்குள்ள யாரோ ஒருத்தரோட டெட் பாடி. ஃப்ளாட்டோட ஓனர் அவுட் ஆஃப் ஸ்டேஷன். ஃப்ளாட்ல இருக்கிற லேடி நைட்டு இந்த ஃப்ளாட்ல இருந்திருக்கா. ஆனா இன்னைக்கு அவங்கள காணோம். நட்டாஷா. அக்ரூட்டா எங்க? மேல இருக்காரு. குட் மார்னிங் ஆனந்த் சார். குட் மார்னிங். ஏன்டா கழுத, யாருக்கும் தெரியாம பேக்கெட் கொடுக்க தெரியாதா? மன்னிச்சிருங்க சார், தப்பு பண்ணிட்டேன். இனி இந்த மாதிரி எதுவும் நடக்காது. ஃபரான், அன்யா, என்னாச்சு? 1 செகண்ட். ஆண்டி, ஆமா, இங்க என்ன நடக்குது? நீங்கெல்லாம் யாரு? நீங்க யாரு? என்னையவே யாருன்னு கேக்குறீங்க? சார், இது என்னோட வீடு. என் பேர் சமீர். சமீர் சார், உங்க வீட்டுக்குள்ள ஒரு கொலை நடந்திருக்கு. என்ன கொலையா? ஆமா, கொலை. நேத்து ராத்திரி எங்க இருந்தீங்க? நான் பெங்களூர் போயிருந்தேன். எனக்கு ஒரு பிசினஸ் மீட்டிங் அங்க இருந்தது. இப்போதான் ஏர்போர்ட்ல இருந்து வரேன். டிக்கெட் பார்க்கலாமா? காட்டுறேன் சார். சார், சார், என் ஒய்ஃப் நத்தாஷா, அவ எங்க இருக்கா சார்? அவ நல்லா இருக்கால்ல சார்? அதை தான் நாங்களும் கேட்குறோம். நட்டாஷா எங்க? உங்க வீட்டில் ஒரு டெட் பாடி கிடைச்சிருக்கு. அது கொலை செய்யப்பட்டிருக்கு. நட்டாஷா மேடத்தையுமே காணோம். நட்டாஷா கிட்ட எப்போ பேசுனீங்க? இல்ல சார், என்னால பேச முடியல. நேற்று நைட்டு தான் அவ ஃபோன் பண்ணா. ஆனா ரொம்ப லேட் ஆனதுனால நானும் தூங்கிட்டேன். காலையில எழுந்தப்போ 2 மிஸ்டு கால் பார்த்தேன். நானும் உடனே அவளுக்கு திரும்ப கால் ட்ரை பண்ணேன். ஆனா ஃபோன் சுவிட்ச் ஆஃப்ல இருந்தது. இவனை தெரியுமா? இல்ல சார், இவன் யாரு? இவனை இப்பதான் நான் பாக்குறேன். அதோட இவன் என் வீட்டுக்குள்ள எப்படி நுழைஞ்சான்? அதுதான் கதையே. இவன் உன் வீட்டுக்குள்ள எப்படி நுழைஞ்சான்? வீட்டுக்குள்ள எல்லாமே அதே இடத்துல இருக்கு. இதுல இருந்து ஒன்னே ஒண்ணுதான் தெரியுது. இந்த ஆளு வலுக்கட்டாயமா வீட்டுக்குள்ள வரல.
ஒண்ணு யாராவது இவனை வீட்டுக்குள்ள கூப்பிட்டுருக்கணும், இல்லைன்னா இவங்கிட்ட உங்க வீட்டு சாவி இருந்திருக்கணும். அதனால இப்ப எங்களுக்கு சொல்லுங்க, உங்க பூட்டப்பட்ட வீட்டுக்குள்ள ஒரு வெளியாளோட கொலை நடந்திருக்கு. எப்படி நடந்தது? சார் இங்க பாருங்க, கிடைச்சிருச்சு. எக்ஸ்கியூஸ் மீ சார், நைட் டியூட்டி இவர் தான் சார் பார்த்துருக்காரு. இவரு உயிரோடு இருக்கும்போது இந்த ஆள் இவரை பார்த்துருக்கான். எங்க பாத்தீங்க? சார் நேற்று நைட்டு ஒரு 9 மணிக்கு கேட்டுக்கு வெளியில் இவரை பார்த்தேன். கேட்டுக்கு வெளியே வா. ஒருவேளை யாருக்காச்சும் வெயிட் பண்ணிருக்கலாம். நட்டாஷாவுக்கா? இந்த ஆளை இங்க பார்த்துருக்கியா? நேத்து இங்க தான் எங்கேயோ சுத்திக்கிட்டு இருந்தானா? சார் நேற்று நைட்டு இங்கே தான் இருந்தான். எங்கேயும் அங்கேயும் நடந்துட்டே இருந்தான். அப்புறம் கொஞ்ச நேரத்தில் என்கிட்ட வந்து பேசிக்கிட்டே இருந்தான். அப்படியா? சரி, இந்த கடைக்கு ஏகப்பட்ட பேர் வந்து போயிட்டு இருப்பாங்க. எப்படி இந்த ஆளை மட்டும் ஞாபகம் வச்சிருக்க? சார் சரியா தான் கேட்டீங்க. இவனை ஞாபகம் இருக்குன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அது என்னையா காரணம்? வேற என்ன சார், அவன் நிறைய விஷயங்கள் கேட்டான். தேவையில்லாத பேச்சுக்கள், தேவையில்லாததெல்லாம் பேசினான். சும்மா டைம் பாஸ் பண்ணிக்கிட்டு இருந்தான். அதுவும் இந்த ஏரியாவை பத்தி மொத்தமா தெரிஞ்சுக்கிட்டான். ஐ சி. அதாவது அவன் என்னெல்லாம் கேட்டான்? அது வந்து தேவ்தர்ஷன் பில்டிங் பத்தி கேட்டான். நான் நினைச்சேன் அவனுக்கு அங்க ஏதோ வேலை இருக்கும்னு, அதனால வழியை காட்டி விட்டேன். தேவ்தர்ஷனா? அந்த பில்டிங்ல தானே நட்டாஷா இருக்கா? பில்டிங் எங்க இருக்குன்னு கேட்கறானா? கண்டிப்பா அவன் முத வாட்டி தான் இந்த ஏரியாவுக்கு வந்திருக்கணும். அவன் எதுல வந்தான்னு உனக்கு தெரியுமா? அந்த இடத்துக்கு சார் டாக்ஸில தான் வந்தான். இங்க அங்க பார்த்துட்டு நேரா என்கிட்ட வந்துட்டான். அதாவது அவன் அந்த பில்டிங்குள்ள போறது யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு அவன் நினைச்சிருக்கான். தான் டாக்ஸியோட நம்பரை பார்த்தியா? நம்பரெல்லாம் பார்க்கல சார். ஆனது என்ன சொல்லுவாங்க, அது டாக்ஸி இல்ல சார். போன் அடிச்ச உடனே டக்குன்னு வந்து நிக்குள்ள அந்த டாக்ஸி. மை டாக்ஸியா? ஆமா சார். அப்படின்னா கேப் சர்வீஸ். ஓகே. இந்த பைக் டாக்ஸிக்காரங்க கிட்ட எல்லா ரெக்கார்ட்ஸும் அப்படியே இருக்கும்ல. பூர்வி, நேற்று நைட் அவங்க எந்த டாக்ஸியில் இங்கே வந்தாங்கன்னு தெரியணும். கண்ட ஆளுங்களை சந்திக்க வேண்டியிருக்கு. பிரச்சனை அதிகமாயிட்டே போகுது. இப்ப இந்த ஆளு எப்படிப்பட்டவனோ? சார், இந்த பாக்கெட்டை உங்ககிட்ட முடிட்டு உள்ள வா. உன்னை யாரா இங்க அனுப்புனது? என் அட்ரஸ் உனக்கு யார் சொன்னது? சார், அது ஒரு ஆள் இருக்கான் சார். அவன் தான் உங்க அட்ரஸ் என்கிட்ட சொன்னான். இதை கொண்டு போய் உங்ககிட்ட கொடுக்க சொன்னான் சார். சரி, பாக்கெட்டை கொடு. பாக்கெட்டை நீ திறந்தியா? இல்ல சார், நான் இதை திறக்கல. நம்புங்க. பொய் சொல்றியா? பொய் சொல்லக்கூடாது. உண்மையை வரவழைக்க எனக்கு தெரியும். சார் 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 சார், என்ன பண்றீங்க சார்? என்ன கொன்றாதீங்க சார். நான் உங்ககிட்ட சொல்றேன், இந்த பாக்கெட்டை நான் கொஞ்சமா தான் திறந்தேன். அதுக்கு மேல நான் ஒன்றும் பண்ணல. உண்மையை தான் சொல்றேன் சார். இதுல இருந்து ஏதாவது பணத்தை எடுத்தியா? இல்ல சார், நான் இதுல இருந்து எந்த பணத்தையும் எடுக்கல சார். நான் சும்மா திறந்து தான் சார் பார்த்தேன். அதை தாண்டி நான் எதுவுமே பண்ணல சார். என்னை விட்டுடுங்க சார், நான் எதுவுமே பண்ணல. மை டாக்ஸிக்காரங்க இந்த அட்ரஸ் தான் கொடுத்தாங்க. கிடைச்சாச்சு சார். என்ன இது? 2 நாளா ஒரு ஆளை காணோம், ரூம்ல இல்ல. நீங்க ஓபன் பண்ணி கூட பார்க்கல சார். நாங்க எப்படி ஓபன் பண்றது? எப்ப பார்த்தாலும் டூ நாட் டிஸ்டர்ப்னு சொல்லி போர்டு வச்சிருக்காரே. அதோட எந்த ஸ்டாப்பும் நேரம் உள்ள போறதுக்கு அலோடு கிடையாது. வாங்க சார்.
பங்கஜ் 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 எழுந்துரு. பங்கஜ் எழுந்து. ஒன்றும் ஆகல, எழுந்துரு. ஷாக் அடிச்சுதா? இங்க வயர் இருக்கு சார், கரண்ட் பாஸ் ஆகிற வயர் சார். மை காட். பங்கஜ் பங்கஜ் நீ ஓகே தானே? பூர்வி வேண்டாம் வேண்டாம், முன்னாடி போகாத. கமான் எழுந்துரு. எல்லாரும் ஓகே இல்ல? சார். சார், ஆ, இந்த லேம்ப்ல இருந்து தான் குண்டு பாஞ்சது. பிரகாஷ் வந்து இந்த ரூமை பேட்டில் கிரவுண்டா மாத்தி வச்சிருக்கான். உள்ள எல்லா விதமான ஏற்பாடும் இருக்கு. உள்ள யாரும் வராத அளவுக்கு பார்த்திருக்கான். அப்படி தெரியாம யாராவது உள்ள வந்தா உயிரோட வெளியில போகவே முடியாது. அதனால தான் ஹோட்டல் இருக்க ஸ்டாஃப் உள்ள வர பயப்பட்டு இருக்காங்க. டோன்ட் டிஸ்டர்ப்னு போர்டு வேற போட்டு வச்சிருந்தானே. சார், இது எலக்ட்ரிக் ஷாக் புல்லட். மனுஷனோட உயிரெல்லாம் போகாது, ஆனா ரொம்ப நேரத்துக்கு மயக்கத்திலே இருப்பான். யார் உயிருக்கு ஆபத்து இருக்கோ அவன் தான் அந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணுவான். ஆதையா, இவ இந்த அளவுக்கு முன்னெச்சரிக்கையோட இருந்தோம் பிரகாஷ் கொல்லப்பட்டிருக்கான் இல்லையா? தெரிஞ்சவங்க யாராவது இதை பண்ணியிருக்கணும். ராகேஷ், நீயா? நீ இங்க என்ன பண்ற? நீயும் இவங்க கூட சேர்ந்துட்டியா? இல்ல மேடம், எனக்கு இவரை பத்தி எதுவும் தெரியாது. நான் உங்க வீட்டுக்கு போயிருந்தேன். அங்க ஒரு டெட் பாடி கிடந்தது. நான் பயந்து போய் அங்கிருந்து ஓடிட்டேன். சரியான முட்டாள இருக்கியே, என்னைய சுட்டுட்ட நீ. சபீர், போனை எடு ப்ளீஸ் ப்ளீஸ். உடம்புக்குள்ள பல பாகங்கள் எரிஞ்சு போயிருக்கு, ஆனா இது புல்லட்டா இருக்காது. அப்படின்னா இவன் எப்படி செத்தான்? சார், ம் இவன் உடம்புல இருந்து ஸ்பாட்ஸ் கிடைச்சது இல்லையா, அது ஜிலேட்டின் மாதிரி இருக்கு, கேப்சூல்ஸ் இருக்கிற மாதிரி. கேப்சூல்ஸா? ஐ சி. அதோட வேற என்ன? சார், இவனோட பிளட் ரிப்போர்ட் வந்திருக்கு. அது என்ன சொல்லுது? நீங்களே பாருங்க. ஏன் டென்ஷனா இருக்கா? ரொம்ப பெரிய டென்ஷனா? அப்படி என்ன இருக்கு? அமோனியம் நைட்ரேட்டா? அமோனியம் நைட்ரேட் இவன் பாடியிலையா? அதுதான் சார் எனக்கும் டென்ஷனா இருக்கு. இவன் பாடியில எப்படி அமோனியம் நைட்ரேட்? பாடிக்குள்ள அமோனியம் நைட்ரேட், உள்ளுக்குள்ள பாடி மொத்தமும் எரிஞ்சிருக்கு. அதோட கேப்சூலோட துண்டுகள். மை காட்!
சாளுங்க கிட்ட இருந்து போனா? பாஸ், சொல்லு. இவன் மரணத்தோட ரகசியம் என்னன்னு தெரிஞ்சிருச்சு. இவன் எப்படி செத்துருக்கான்னு கடைசியில நான் கண்டுபிடிச்சிட்டேன். உன் திறமைய பேசாம நேரடியா விஷயத்துக்கு வா. என்ன தெரிஞ்சது? பாஸ், கேப்சியூலால தான் செத்துருக்கான். கேப்சூலா? அப்படின்னா கேப்சூல்ல என்ன இருந்தது? அதாவது இவனோட பிளட் ரிப்போர்ட்ல அமோனியம் நைட்ரேட் கலந்திருக்கு பாஸ். கேப்சூலுக்குள்ள அமோனியம் நைட்ரேட்டா? கேப்சியூலுக்குள்ள அமோனியம் நைட்ரேட் இருந்ததுல அது உடம்புக்குள்ள போயிருக்கு. அது வெடிச்சிருக்கு. அதுல இவன் இறந்து போயிட்டான். மை காட். தயா, அந்த கேப்சூலை தொடாத. அட, கேப்சியூலா? அந்த கேப்சியூலை அங்கேயே விட்டுட்டு அங்கிருந்து தள்ளி வந்துட சொல்ல அவனை. என்னாச்சு? அதை திருப்பி உள்ள வைதையா, பாத்து. ஏ, அமோனியம் நைட்ரேட் இருக்கு அதுல. அமோனியம் நைட்ரேட்டா? ஆமா, இதால தான் பிரகாஷ் இறந்திருக்கான். பாஸ், சொல்லு. அமோனியம் நைட்ரேட் நிறைஞ்சிருக்கிற கேப்சூலை இவன் சாப்பிட்ருக்கான். அது இவன் பாடிக்குள்ள போய் ஒரு இடத்துல போய் செட் ஆயிடுச்சு. கேப்சூலுக்கு மேலே இருந்த ஜெலட்டின் அந்த அமோனியம் நைட்ரேட்டை வெளியிலேயே வர விடாது. அது சில மணி நேரத்துக்கு அப்படியே நிலச்சிருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக நேரம் கடந்து போகும். அந்த நேரம் கடக்கும்போது மேலே இருக்கிற ஜெலட்டின் கவர் உருக ஆரம்பிக்கும். உள்ள இருக்கிற அமோனியம் நைட்ரேட் வெளியில வரும். வெளியில வந்து மற்ற பாடி பார்ட்ஸோட அது கலக்க ஆரம்பிக்கும். அது ரியாக்ட் பண்ணும். இதெல்லாம் நடக்கும்போது வயிற்றுக்குள்ள எக்ஸ்ப்ளோஷன் நடக்கும். அப்படிதான் இந்த ஆளு இறந்திருக்கான். ஓகே சாலுங்கி, தேங்க்ஸ். ரூம்ல இவ்வளோ ஏற்பாடுகளை பண்ணி வச்சிருக்கான். ஒரு எறும்பு கூட உள்ள நுழைய முடியாது. ஆனாலும் இந்த கொலைகாரன் பிரகாஷோட மாத்திரையை எப்படி மாத்தி வச்சா? அந்த கேப்சூல் எப்படி மாத்தனா? சார், சொல்லுதையா. இங்க பாருங்க, ஏதோ பவுடர் கூட்டி இருக்கு. பங்கஜ், இத பத்திரமா வச்சுக்க. பத்திரமா பிடி. பொறுமையா தயா. யாரோ இங்க ட்ரில் பண்ணிருக்காங்க. எலக்ட்ரிக் போர்டு வழியா செவுத்த உடைச்சிருக்காங்க. பக்கத்து ரூமே தெரியுது. வெரி நைஸ். இதுதான் அந்த வழியா? இந்த வழியா தான் பிரகாஷோட கேப்சூலை அந்த கொலைகாரன் மாத்தி இருக்கான். கொலைகாரன் பக்கத்துல எங்கேயோ தங்கி இருந்திருக்கான். இங்க இருந்துதான் அவன் மருந்துகளை மாத்தி இருக்கான். சார், இந்த போட்டோ கிடைச்சது. அங்க டிரால இருந்தது. அட, இது நட்டாஷா வாச்சே. இது பிரகாஷ். இவன் பாடியத்தானே நட்டாஷா வீட்டுல பார்த்தோம். என்ன நடக்குது இது? நட்டாஷா அண்ட் பிரகாஷ், இவங்களுக்குள்ள ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கு. சார், இவன் தான் இங்க தங்கியிருந்தான், பவன் பேர்ல. இவன் தான் பவன் குமார். சார், இது என்னோட வீடு சார். என் பேர் சமீர். பேரை எத்தனை வட்டி ஆனாலும் மாத்திக்க, ஆனா முகத்தை மாத்த முடியாது இல்லையா? சரி, அப்ப சமீரையும் பார்த்துடலாம். சார்,
ரெஸ்டாரண்ட்டுக்குள்ள போறான். வெயிட்டர் காஃபி இருக்கா? ஆ, 2 காஃபி. என்ன வேணும்? ஃபர்ஸ்ட் கொண்டு வாங்க. சீக்கிரம் வா. எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறேன் நான்? சீக்கிரம் எடுத்துட்டு வாங்க. டைம் ஆகுதுல்ல? ஹோட்டலு? ஈஸியாக ஒர்க் ஆக மாட்டேங்குது. ரொம்ப வெறுக்குது. சார், அடிக்கடி வாட்சை நோட் பண்றான். ரெஸ்டாரண்டோட கதவே பார்க்கறான். யாருக்கோ வெயிட் பண்ணிட்டு இருக்கான். பங்கஜ், அவனை வாட்ச் பண்ணிக்கிட்டே இரு. எஸ் சார். ஓவர் அண்ட் அவுட். இந்த நோட்டை பார்த்தா டூப்ளிகேட் நோட்னு யாராலையும் சொல்லவே முடியாது. இது எப்படியாவது மார்க்கெட்டுக்குள்ள போயிடணும், அவ்வளவுதான். இப்ப யார் வராங்க தெரியலையே. இந்த ராகேஷ் பையன் இங்க என்ன பண்றான்? இந்த இடம் இவனுக்கு யார சொன்னது? நீயா? பாஸ், எனக்கு என்ன பைத்தியமா? இந்த இடத்த நான் எப்படி இவனுக்கு காட்டுவேன்? நான் இந்த ராக்கெட்டுக்கு வேலை செய்கிற விஷயம் கூட இவனுக்கு தெரியாது. இவன் கூட வேற ஒருத்த வந்திருக்கானே, அவனை தெரியுமா? யாருன்னு தெரியலையே. இவனோட ஃப்ரெண்டா இருக்கலாம். ஒன்று பண்ணு, 2 பேரையும் உள்ள விடு. ஏ மங்கியா, போய் கதவை தர. உள்ளவா. வாப்பா ராகேஷ், வா. நான் உனக்கு ஒரு வேலை கொடுத்துருந்தேன். அந்த வேலையை நீ சூப்பரா முடிச்சு கொடுத்த. அதனால இப்ப அந்த வேலை முடிஞ்சாச்சு. நீ எனக்கு இப்ப அவசியமே இல்லை. ஏ நீயா? நீயும் இவங்க கூட தான் இருக்கியா? நீ என்னடா நினைச்ச? நீ தெரியாம இதுல மாட்டிக்கிட்டேன்னு நினைச்சியா? டேய், நான் தான்டா உன்னை செலக்ட் பண்ணது. ராகேஷ், நீ இந்த இடத்துக்கு வந்திருக்க கூடாது. இப்ப பாரு, உன் கூட சேர்ந்து உன் ஃப்ரெண்டும் இப்ப சாக போறான். அப்படி என்ன அவசரம்? நதாஷா, நீயா? நான் தான். எவ்வளோ லேட்டா வர? எல்லாம் ஓகே தானே? குட் ஆஃப்டர்நூன் சார். என்ன எடுத்துக்கிறீங்க? ஐ வில் ஹேவ் அ காஃபி. ஓகே. அடடடடா, இதுதான் கதையா? கடைசி தடவையா கேக்குறேன், உங்களோட பாஸ் யாரு? சீக்கிரமா சொல்லுங்க. இல்லனா விக்ரமோட நிலைமை என்னாச்சோ அதே நிலைமை உங்களுக்கும் வரும். நதாஷா, ப்ளீஸ் என்ன நம்பு. நான் சத்தியமா சொல்றேன், இந்த ராக்கெட்டை யாரும் நடத்துறாங்கன்னு எனக்கு சத்தியமா தெரியாது. சரி, உங்க யாருக்கும் எதுவும் தெரியாதுன்னா உங்களால எனக்கு எந்த பிரயோஜனமும் இல்ல. இல்ல நதாஷா, இல்ல 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 நதாஷா.
யாருன்னு கேளு. யாரு? நான் சமீர், நதாஷாவோட ஹஸ்பண்ட். அவ தான் என்னைய கூப்பிட்டா. சமீர், போய் பாரு. நதாஷா, இங்க என்ன நடக்குது? உன் கையில துப்பாக்கி என்ன? இங்க என்ன நடக்குது நதாஷா? நான் புரிய வைக்கிறேன். அது நம்ம வீட்ல ஒரு பாடி இருந்ததே, அவரு என்னோட அப்பா. என்ன? இன்னி வரைக்கும் நீ உன் அப்பாவை பத்தி என்கிட்ட எதுவுமே சொன்னதில்ல. சின்ன வயசுல நான் வீட்டை விட்டு ஓடிட்டேன். இவ்வளோ வருஷமா யாரு கூடயும் கான்டாக்ட் கிடையாது. என் அப்பா ஒரு ஆர்மி ஆஃபீஸர். எப்படின்னு தெரியல, நான் ஒரு ஆபத்துல மாட்டிட்டு இருக்கிறது அவருக்கு எப்படியோ தெரிஞ்சிடுச்சு. அவர் என்னை காப்பாத்த நேரா வந்துட்டாரு. தான் உயிரை பறி கொடுத்துட்டாரு. அது என்ன ஆபத்து நதாஷா? என்ன ஆபத்து? சமீர், நான் கள்ள நோட்டு விஷயத்துல மாட்டிக்கிட்டேன். கள்ள நோட்டா? ஆமா, அதோட இவங்க தான் என் அப்பாவை கொண்டிருக்காங்க. உன் பாஸ் யாருன்னு சொல்லி. இல்லனா நான் தான். ஏய், அசையாதீங்க. யாரும் அசையக்கூடாது. ஆன்யா, ஆனியா, இதெல்லாம் நீயா பண்ண? ஏன்? பணத்துக்காக தான் பேபி. பேபி, ஆமா, உங்க ரெண்டு பேருக்கு நடுவில் என்ன இருக்கு? ரொம்ப யோசிக்காத நதாஷா. அது என்னன்னா, உன் புருஷனுக்கு என் மேல லவ் வந்துடுச்சு. உனக்கு துரோகம் பண்ணிட்டு இருந்தான் சமீர். ஆனா இப்ப இவனால எந்த பிரயோஜனமும் இல்ல. சொல்ல போனா சட்டப்படி பார்த்தோம்னா நீங்க எல்லாரும் செத்து ஆகணும். ஏன்னா என் முகத்தை பார்த்துட்டீங்களே. சிலர் பணத்துக்காக, சிலர் தன்னுடைய தேவைக்காக, அதுவும் இல்லனா பயத்துல என்னுடைய இந்த வேலையை வேற யாராவது பார்த்திருப்பாங்க. நதாஷாவோட அப்பாவுக்கு எல்லா உண்மைகளும் தெரிஞ்சிடுச்சு. அவரு எல்லாரும் முன்னாடி வெளிச்சம் போட்டு காட்டுறதா இருந்தாரு. அதனால அவரை கொன்னுட்டேன்.
சூர்யா ஹோட்டலோட பிரகாஷ் ரூமோட பக்கத்து ரூமை புக் பண்ணோம். அதுவும் பவன் பேர்ல. நேரம் கிடைக்கும் போது மருந்து பாட்டில சேஞ்ச் பண்ணிட்டோம். அமோனியம் நைட்ரேட்டை வச்சோம். சமீர் அண்ட் பவன், நீ பெங்களூருக்கு போகல, ஹோட்டல் சூர்யால தானே இருந்த. பணத்துக்காகவோ இல்லை தேவைக்காகவோ தப்பு பண்ணாத தப்பாக தான் பார்ப்போம். நீங்கள் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து கள்ள நோட்டை பிரிண்ட் பண்ணியிருக்கீங்க. அதுக்கான தண்டனை கிடைக்கும். அன்யா, உனக்கு நிச்சயமாக தூக்கு தண்டனை நிச்சயம்.